ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அழகு 1ல் இணை எழுத்துக்கள் அறிதல் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இணை எழுத்துக்கள். இணை எழுத்துக்களுக்கு இன்னொரு பேர் நட்பு எழுத்துக்கள். அதுக்கு முன்னாடி எழுத்துக்கள் எங்கே பிறக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். எழுத்துக்களோட பிறப்பு வந்துட்டு 2 வகைப்படும். எழுத்துக்களின் பிறப்பு 2 வகைப்படும். முயற்சி பிறப்பு, இடப்பிறப்பு. இடப்பிறப்புன்னு பார்த்தோம்னா தலை, மூக்கு, மார்பு, கழுத்து. ஓகேங்களா? இந்த 4 இடங்களில் பிறக்கும். ஆயுத எழுத்தான ஒரே ஒரு எழுத்து. ஓகேங்களா? அந்த எழுத்து மட்டும் தலையில் பிறக்குது. ஓகேங்களா? மற்ற எழுத்துக்கள்லாம் உயிரெழுத்துக்கள் 12ம் கழுத்துலையும், இடையின மெய் எழுத்துக்கள் 6ம் கழுத்துலையும் பிறக்குது. வல்லின மெய் எழுத்துக்கள் 6 மார்பிலையும், மெல்லின மெய் எழுத்துக்கள் 6ம் மூக்குலையும் பிறக்குது. ஓகேங்களா? இது இடப்பிறப்பு. முயற்சி பிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா வாய் திறக்கும் முயற்சி, இதழ்களை குவிக்கும் முயற்சி, அதுக்கப்புறம் நாவின் முதல் பகுதி அன்னத்தின் அடிப்பகுதியை பொருந்தது, மேல்வாய் பல்லை பொருந்தது, இப்படியெல்லாம் படிக்கிறோம் இல்லைங்களா? இது முயற்சி பிறப்பு. ஓகேங்களா? எழுத்துக்களின் பிறப்பு அப்போ 2 வகைப்படும். இணை எழுத்துக்களை நட்பு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பிறப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிறக்கும் இடம் அப்படிங்கிறது மார்பு, கழுத்து, தலை, மூக்கு எங்கெங்கே பிறக்கும்னு பார்த்துட்டோம். முயற்சிங்கிறது உதடு, நாக்கு, பல், மேல்வாய், அன்னம். இதுவும் எப்படி முயற்சி பண்ணுறோங்கிறதையும் பார்த்துட்டோம். ஓகேங்களா? இணை எழுத்துக்கள் அப்படின்னா என்னென்னா ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உள்ள எழுத்துக்களை இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம இன்னொன்று படிச்சிருப்போம், மயங்கொலிகள். மயங்கொலிகள் இணை எழுத்துக்கள். டிஃப்ரென்ஸ் ஒரு சில நேரங்களில் மறந்து போகலாம். மயங்கொலிகள்னால் என்னென்னா உச்சரிப்பில் சிறிதளவே வேறுபாடு இருக்கிற ஒலிகளை மயங்கொலிகள்னு சொல்கிறோம். மயங்கொலிகள் மொத்தம் 8 இருக்குது. ர, ழ, ல, ழ, ழ, ந, ந, ந. ஓகேங்களா? இந்த 8 எழுத்துக்கள் தான் மயங்கொலி எழுத்துக்கள். அதை மறக்கக்கூடாது. அப்போது இணை எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒலிக்கும் முயற்சி. இணை எழுத்துக்கள் அப்படின்னா என்னென்னா ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் தான் இணை எழுத்துக்கள். நமக்கு வல்லின எழுத்து என்ன, மெல்லின எழுத்து என்ன, இடையின எழுத்து என்னன்னு தெரியும். ஓகேங்களா? 6 வல்லின மெய் எழுத்துக்களுக்கு 6 மெல்லின மெய் எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள். அதாவது கசட தபரக்கு இணை எழுத்து ஞஞன நமன. ஓகேங்களா? ஞஞன நமன. சொற்களில் பார்த்தோம்னா மெல்லின மெய்யை அடுத்து தான் அதுக்கு இனமான வல்லின எழுத்து வரும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா? மெல்லின எழுத்து, வல்லின எழுத்து. இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா இங்கே பாருங்கள், தங்கம், மஞ்சள். ஏன்னா மெல்லின மெய் எழுத்து அடுத்து தான் அதுக்கு இனமான வல்லின எழுத்து வந்திருக்கு. ஓகேங்களா? இதுதான் இணை எழுத்து. இதில் இணை எழுத்து இல்லாத சொற்களை கண்டுபிடி அப்படின்னு நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க. நம்ம மெல்லின எழுத்துக்கு இனமான வல்லின எழுத்து இருக்கா, இல்லை இடையின எழுத்து இருக்கா, அந்த மாதிரி பார்த்து நம்ம அந்த இதுக்கு ஆன்சர் பண்ணணும். வண்டி, பந்து, பம்பரம், நன்றி. இதில் இன்னுக்கு இணை எழுத்து டி, இந்துக்கு இணை எழுத்து து. ஓகேங்களா? இதில் பார்க்க போனோம்னா 6 வல்லின எழுத்துக்களுக்கு 6 மெல்லின மெய் எழுத்து இணை எழுத்து. ஆனால் இடையின எழுத்துக்கள் 6ம் ஒரே இனமாகும். எரள வழலங்கிறது ஒரே இனமாகும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இடையின எழுத்துக்கு இணை எழுத்து இல்லை அப்படின்னா அது தப்பு. அது 6ம் ஒரே இனமாகும். அடுத்து மெய்யெழுத்துக்களைப் போலவே உயிரெழுத்துக்களிலும் இணை எழுத்துக்கள் இருக்குது. உயிரெழுத்துக்களில் இணை எழுத்துக்கள்னு பார்த்தோம்னா குறிலுக்கு நெடிலும், நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்துக்கள். ஓகேங்களா? அப்போது இது எங்கே வரும் அப்படின்னு பார்த்தோம்னா அளபெடையில் மட்டும் வரும். அளபெடையில் நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய உயிர்குறில் சேர்ந்து வரும். எடுத்துக்காட்டு என்னென்னா ஓ, உதல், தூவும், தளி, ஈ. ஓகேங்களா? இப்போது குறில் எழுத்து இல்லாத ஐ என்னும் எழுத்துக்கு இணை எழுத்து ஈ. ஓகேங்களா? ஔ அப்படிங்கிற எழுத்துக்கு இணை எழுத்து உ. ஓகேங்களா? இதுக்கு என்ன கிடையாது, குறில் எழுத்து கிடையாது. அப்போ இதுக்கு இணை எழுத்துன்னு என்னன்னு பார்த்தோம்னா ஐக்கு ஈயும், அவுக்கு ஊவும் இணை எழுத்து. ஓகேங்களா? இணை எழுத்து இல்லாத எழுத்து ஒன்று இருக்குது. அது என்னன்னு பார்த்தோம்னா ஆயுத எழுத்து. தமிழ் எழுத்துக்களில் ஆயுத எழுத்துக்கு மட்டும் இணை எழுத்து இல்லை. ஓகேங்களா? ஓகே, பார்க்க வேண்டியது ஓல்டு புக்கில் இருக்க ஒரு டேட்டாவும் பார்த்துடலாம். தமிழின் முதல் எழுத்து அ. ஆங்கிறது யாரை குறிக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா மனிதனை குறிக்கிறது. இந்த ஆல முன்னாடி இந்த கோடு இருக்குது பார்த்தீங்களா, இதை முதுகு கோடுன்னு சொல்கிறாங்க. இது பழங்காலத்தில் வேட்டையாடுவதற்கு மனிதன் முதுகில் சுமந்த அம்புக்கூட்டை குறிக்கிறது. இந்த முதுகு கோடுங்கிறது எதை குறிக்குது, அம்புக்கூட்டை குறிக்கிறது. ஓகேங்களா? ஓகே, இதில் நட்பு எழுத்துக்களுக்கு மற்றொரு பெயர் இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.